ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் 2018 ரிலீஸ் ஆன ஒரு ஹாரர் மூவியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்லைன் கான்செப்ட் என்னென்னா, காட்டுக்குள்ளாடி காணாமல் போன தங்களோட சிஸ்டரை தேடுறதுக்காக நம்ம படத்தோட ஹீரோவோ ஹீரோயினோ ஒரு பயங்கரமான காட்டுக்குள்ளே அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் அங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க எல்லாருக்கும் தெரியுது, அந்த காட்டுக்குள்ளாடி வந்த யாருமே இந்த காட்டை விட்டு வெளியே போனதே கிடையாது அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் அந்த காட்டுக்குள்ளாடி ஒரு கொடூரமான பேய் இருக்குது. தங்களோட சிஸ்டரை தேடி போய் தேவையில்லாமல் அந்த கொடூரமான பேய்கிட்ட இவங்க எல்லாரும் மாட்டிக்கிறாங்க. அந்த பேய்கிட்ட இவங்க எல்லாரும் மாட்டிட்டாங்களா, இல்ல அந்த பேய்கிட்ட இருந்து தப்பிச்சு அந்த காட்டுல இருந்து வெளியே வந்தாங்களா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் சொன்ன படம் தான் தி ஆக்சியம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு காட்டுக்கு நடுவுல ஒரு லேடி நின்னுட்டு பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க, என்ன உள்ள போக சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்டு கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. அங்க யாரோ ஒருத்தங்க நிக்கிற மாதிரி தெரியுது. அங்க நிக்கிறவனும் நீ உள்ள போ அப்படின்னு சொல்லி பயங்கரமா மிரட்டிக்கிட்டு இருக்கான். இந்த லேடியும் வேற வழி இல்லாம அந்த காட்டுக்குள்ளாடி போறாங்க. அவங்க உள்ளாடி போன அடுத்த நிமிஷமே திடீர்னு ஏதோ ஒரு உருவம் அவங்கள கிராஸ் ஆகுது. என்னன்னு பார்த்தா இவங்களோட கழுத்து வெட்டப்பட்டு கீழே விழுந்து கிடக்குறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட கண்ணும் இப்போ சேஞ்ச் ஆகுது. அங்க கட் பண்ணா நம்ம படத்தோட டைட்டில் தி ஆக்சியம் அப்படின்னு போட்டு படத்தை ஸ்டார்ட் பண்றாங்க. ஒரு கார்ல மெக்கன்சி, இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின். நம்ம ஹீரோயினோட பிரதரான மார்டின் பின்னாடி இருக்காரு. இவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ. நம்ம ஹீரோவோட ஃபியான்சி, அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவோட ஃபியான்சியோட அண்ணன், இவரோட பேரு எட்கர், அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு. இப்படி இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு ட்ரிப் மாதிரி கார்ல போய்கிட்டு இருக்காங்க. இவங்க எங்க போய்கிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம படத்தோட ஹீரோ அண்ட் ஹீரோயின் இவங்களுக்கு ஒரு சிஸ்டர் இருந்திருப்பாங்க. அவங்க ரீசெண்டா ஒரு கேம்பிங் போயிருப்பாங்க. அப்படி போனதுல அவங்க காணாம போயிருப்பாங்க. அவங்கள தேடிதான் இவங்க எல்லாரும் போய்கிட்டு இருக்காங்க. அவங்க காணாம போன இடம் இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, இந்த மாதிரி என்னோட சிஸ்டர் காணாம போயிட்டா அப்படின்னு சொல்லி அவங்களோட சோசியல் மீடியால போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த போஸ்ட்டுக்கு ஒருத்தர் ரிப்ளை பண்ணியிருப்பாரு, நான் தான் அவங்கள கடைசியா பார்த்தேன், என்னோட ரெஸ்டாரண்ட்டுக்கு அவங்க வந்திருந்தாங்க, எங்க ரெஸ்டாரண்ட்டுக்கும் பக்கத்துல இருக்க ஒரு பிளேஸ்க்கு தான் அவங்க போனாங்க அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் பண்ணியிருப்பாரு. ஸோ அதனால தான் இவங்க அவங்களோட சிஸ்டரை தேடி அந்த இடத்துக்கு போய்கிட்டு இருப்பாங்க. இப்படி இவங்க போய்கிட்டே இருக்கும் போது வழியில கொஞ்ச நேரம் காரை நிறுத்தி விட்டு ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அப்படி அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோவோட ஃபியான்சியோட அண்ணனான எட்கர் இருக்கான் இல்லையா, அவன் என்ன சொல்றான்னா, இந்த ட்ரிப் எனக்கு கொஞ்சம் ரிஃப்ரெஷிங்கா இருக்கும், கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸா இருக்கும். ஏன் இப்படி சொல்றான்னா, அவனுக்கு கொஞ்சம் மைண்ட் ரிலேட்டடா ப்ராப்ளம்ஸ் இருக்கும். நைட்டெல்லாம் ஒழுங்கா தூங்காததுனால இல்லூஷன்ஸ் மாதிரி வந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லி டாக்டர் கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்து டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டு இருந்திருப்பான். இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவங்க யாருக்கும் தெரியாம ஒரு புக்ல இருந்து சில பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து ரீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி ஓகே நாம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி மற்ற ஃப்ரெண்ட்ஸ் டீம் கூப்பிடும் போது இதை நம்ம ஹீரோயின் அவங்களுக்கு தெரியாம மறைச்சிக்கிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. இப்போ அவங்க எல்லாரும் ஒருத்தர் மெசேஜ் போட்டிருப்பாரு பாத்தீங்களா, அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வராங்க. இப்போ நம்ம ஹீரோயினும் நம்ம ஹீரோவோட ஃபியான்சியும் இந்த ரெண்டு பொண்ணுங்களும் உள்ளாடி போறாங்க. இவங்க உள்ள போய் தேடி பாக்குறாங்க. ஆனா உள்ள யாரையுமே காணோம். அப்ப திடீர்னு இவங்களுக்கு பின்னாடி ஒருத்தன் வரான். இவங்க பயங்கரமா பயப்படுறாங்க. ஹே என்ன நீங்க பின்னாடி வந்து பயமுறுத்துறீங்க அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. ஓ ஐ எம் சாரி அப்படின்னு சொல்றாரு. இப்போ நம்ம ஹீரோவோட ஃபியான்சியும் நான் வெளியே இருக்கேன், நீங்க பேசிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு வெளியே போறா. இப்போ நம்ம ஹீரோயினும் நாங்க லியோன் ஒருத்தரை தேடி வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவரு ஹோ நான் தான் லியோன் அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஹீரோயினும் நான் உங்க கூட சேட் பண்ணியிருந்தேனே, உங்களுக்கு அது ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஹோ நீ தான் அந்த காணாம போன பொண்ணோட சிஸ்டரா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமான்னு இவ சொல்லும் போதே அவர் எதுவுமே கண்டுக்காம ஒரு ரூம்குள்ளாடி போயிடுறாரு. உள்ள போயிட்டு வெளியே வந்தவர் இந்த ஹார்ட் பீட் எல்லாம் மானிட்டர் பண்றதுக்கான மிஷின் இருக்கும் இல்லையா, அது, இந்த செல்போன், அது மட்டும் இல்லாம 5 குட்டி குட்டி டப்பால லிக்விட் மாதிரி ஏதோ மருந்து மாதிரி இருக்கு, அதெல்லாம் எடுத்து வைக்கிறாரு. அவரும் அந்த ஹார்ட் பீட் மானிட்டர் பண்ற மிஷினை எடுத்து கொடுத்து இதை கையில கட்டிக்கோங்க, உள்ளாடி போனதும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க, அது மட்டும் இல்லாம நீங்க 5 பேரும் இது 5 பாட்டில இருக்க மருந்தையும் குடிச்சுக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு அதுங்க பேசுறது கேட்காது அப்படின்னு சொல்றாரு. ஹே வெயிட் பண்ணுங்க, நாங்க இதுக்காக இதெல்லாம் குடிக்கணும், நீங்க என்ன சொல்றீங்க, எதுவுமே எங்களுக்கு புரியல அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லும் போது திடீர்னு அவர் வெளியே வந்துடுறாரு. இதோ பாருங்க எங்களோட சிஸ்டரை காணோன்னு தான் நாங்க இங்க தேட வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க கையில இருக்க ஒரு மேப்பை காமிக்கிறாங்க. அவ கடைசியா சிந்தர் பார்க் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போறதா தான் என்கிட்ட சொல்லியிருந்தா. நான் மேப்ல தேடி பார்த்தா அந்த மாதிரி ஒரு இடமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. நீ உன் கையில இருக்க மேப்ல எல்லாம் பார்த்தா உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு மேப் எடுத்து காமிக்கிறாரு. உன் சிஸ்டர் சிந்தர் பார்க்குக்கெல்லாம் போகல அப்படின்னு சொல்லி இவர் சொல்லும் போது, அப்படியா அவ எங்க போயிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஹே உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி இவர் கேட்கிறாரு. உங்க அக்கா அந்த சிந்தர் பார்க்கையும் தாண்டி ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க ஒரு பேசேஜை கண்டுபிடிக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லி அவர் சொல்லும் போது, ஆமா அவளோட டைரியில இருந்து கொஞ்சம் பேஜஸ் எல்லாம் நான் கிழிச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. அதுல அவ ஒரு பேசேஜை கண்டுபிடிச்சோம், அந்த பேசேஜுக்குள்ளாடி நிறைய பேர் தொலைஞ்சு போறாங்க அப்படின்னும், அது மட்டும் இல்லாம இந்த இடத்தோட பேரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்ல வரும்போது
அந்த லியோன் என்ன சொல்றாருன்னா த ஆக்சியம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. பரவாயில்லையே, லோக்கல்ல இருக்க எங்களுக்கு தெரியாத விஷயங்கள் கூட உன்னோட சிஸ்டருக்கு பயங்கரமா தெரிஞ்சிருக்கே அப்படின்னு சொல்றாரு. இதோ பாரு, இந்த மேப்ல நீங்க இப்படிதான் போகணும், இப்படி போனாதான் அந்த பேசேஜுக்கு உங்களால போக முடியும் அப்படிங்கறத அவர் சொல்றாரு. நம்ம ஹீரோயினும் அந்த பேசேஜுக்குள்ளாடி அப்படி என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த லியோனும் அதை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இப்போ வெளியில் நம்ம ஹீரோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, இவ்வளோ நேரம் ஆச்சு இவ உள்ளே போய் என்ன தான் பண்ணுறா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் இப்போ உள்ள என்ன தான் பண்ணுறான்னு சொல்லி பார்க்குறதுக்காக போகிறாரு. நம்ம ஹீரோவும் உள்ளாடி வரும்போது இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறத ஒட்டு கேட்குறாரு. இப்போ அந்த லியோன் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட பயங்கரமான கதைகள் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. நீங்கள் இந்த மாதிரியான இடம் வழியாக உள்ளே போகணும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினும் என்ன என்கிட்ட விளையாட பார்க்குறீங்களா, இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், எல்லாமே உண்மைதான். நீங்கள் அந்த பேசேஜ் கிட்ட போகும்போது உங்களுக்கு வித்தியாசமான ஒரு ஃபீல் தெரியும். நான் எடுத்து வச்சிருக்க பொருள் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா தேவைப்படும் அப்படின்னு சொல்லி அவங்களோட பேக்குள்ளாடி அவர் எடுத்து வச்சிருந்த திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வைக்கிறாரு. அந்த நேரத்துல நம்ம ஹீரோயினோட அண்ணான மார்டின், நம்ம படத்தோட ஹீரோ உள்ள வராரு. அப்ப நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா அந்த பேஜஸ் கிழிச்சு வச்சிருந்தாங்க பாத்தீங்களா, அதை அவங்க கிட்ட காட்டாம மறைச்சு வச்சிடுறாங்க. இங்க என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கும் போது அந்த லியோன் என்ன சொல்றாருன்னா, நீங்க இங்க இருந்து போங்க, கொஞ்சம் தூரம் நீங்க போகணும், அப்படி போனீங்கன்னா டிராவலர்ஸ்க்கான ஒரு போர்டு வச்சிருப்பாங்க, நீங்க அதுக்குள்ளாடி தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில இருக்க ஒரு போட்டோவை எடுத்து நம்ம ஹீரோ கிட்ட காட்டுறாரு. எனக்காக நீங்க இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது என்னோட ஒய்ஃப், கடைசி அவ ட்ரெக்கிங் போகும்போது இந்த காட்டுக்குள்ளாடியே அவளோட செயின் விட்டுட்டு வந்துட்டா, ஒருவேளை உங்களுக்கு அந்த செயின் கிடைச்சிருச்சுன்னா அதை எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. நீங்க கூட பக்கத்துல தானே இருக்கீங்க, ஏன் நீங்க போய் தேடல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கும் போது, இல்ல எனக்கு இங்க நிறைய வேலை இருக்கு, ரெஸ்டாரண்ட்ல ஒர்க் இருக்கு, அதனாலதான் நான் போகல, நீங்க போறீங்கல்ல எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்ப நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் அவங்க ஃப்ரெண்ட் எல்லாரையுமே கூட்டிட்டு அந்த இடத்துக்கு போறாங்க. அந்த லியோன் சொன்ன மாதிரியே ஒரு இடத்துல காரை நிறுத்திட்டு உள்ள போறாங்க. அப்படி அவங்க எல்லாரும் போய்கிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் மட்டும் ஒரு இடத்துல நின்று ஏதோ ஒன்ன பாக்குறாங்க. இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படிங்கிறது நம்ம ஹீரோயினுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு போல. அதாவது அவங்க சிஸ்டரோட பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருந்திருப்பாங்க பாத்தீங்களா, அதுல இருந்திருக்கும் போல. இப்போ நம்ம ஹீரோயினும் ஹீரோவோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருப்பான் பார்த்தீங்களா, அவனை கூப்பிட்டுட்டு நீ இங்கேருந்து கொஞ்சம் தூரத்துக்கு உள்ளாடி நடந்து போய் பாரு, உன்னால் முடிஞ்சா போ பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. அவ்வளோதானே, இதெல்லாம் என்ன பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் உள்ளே போகிறான். அவன் அங்கே நடந்து போயிட்டு திரும்பி பார்க்குறான். பார்த்தா இங்கே யாரையுமே காணோம். சரி ஓகே நீங்கள் விளையாடினதெல்லாம் போதும், என்ன கலாய்க்கிறீங்கன்னு தெரியுது, எங்கே ஒளிஞ்சிருக்கீங்க, வெளியே வாங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். இப்போ திடீர்னு அவனுக்கு பயங்கரமான சத்தம் எல்லாம் கேட்குது. அவன் அந்த பக்கம் இந்த பக்கம் எல்லா பக்கம் சுற்றி பார்த்துக்கிட்டே இருக்கான். அவன் அந்த வழியிலே திரும்பி பார்க்குறான். பார்த்தா அங்க மத்த எல்லாரும் நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா என்னன்னா, இவன் நின்ன அந்த இடம் தான் அந்த போர்ட்டல் ஆரம்பிக்கிற இடம். அந்த போர்ட்டலுக்குள்ளாடி இவன் வந்ததுக்கு அப்புறமா வெளியில இருக்கிற எந்த விஷயமுமே இவனுக்கு தெரிஞ்சிருக்காது. அதுக்கப்புறமா இவங்க எல்லாரும் உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் இவனுக்கு அவங்களையே தெரியுது. இப்போ நம்ம ஹீரோயினும் ஹீரோவோட ஃபியான்சியும் ஃபாஸ்டா நடந்து ஃப்ரெண்ட்ல போய்கிட்டே இருக்காங்க. இந்த 3 பசங்களுக்கும் ஃபாஸ்டா நடக்க முடியல, அதனால அவங்க ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க. அப்போ இந்த எட்கர் இருக்கான் இல்லையா, அதாவது நம்ம ஹீரோவோட ஃபியான்சியோட அண்ணன், அவன் கண்ணுக்கு ஒரு லேடி தெரியுறாங்க. இந்த லேடி யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சீன்ல நமக்கு ஒரு லேடியை காமிச்சாங்க இல்லையா, அவங்க தான். அவங்களோட ஆவி அங்க நின்றுகிட்டு இருக்கு. அதை பார்த்து இவங்க பயப்படுறாரு. அங்க ஒரு லேடி நிக்கிறாங்களே, உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லி இவர் கேட்கிறாரு. ஆனா இவங்க கண்ணுக்கு அங்க யாருமே தெரியல. இவரும் பயந்துகிட்டே திரும்புறாரு. பார்த்தா நம்ம ஹீரோவோட பின்னாடி அந்த பேய் நின்னுகிட்டு இருக்கு. இதை பார்த்து இன்னும் பயப்படுறாரு. இந்த எட்கரும் என்ன நினைக்கிறாருன்னா, ஆல்ரெடி அவருக்கு மைண்ட் ரிலேட்டடா ப்ராப்ளம் இருக்கு பாத்தீங்களா, இல்லூஷன்ஸ் வந்துட்டு போகும் அப்படின்னு, அந்த மாதிரி தான் இப்போ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருக்க மெடிசன் எடுத்து சாப்பிடுறாரு. சரி ஓகே நாம கிளம்பலாம்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் அங்க போறாங்க. அப்படி அவங்க போய்கிட்டு இருக்கும் போது அங்க நிறைய வீடுகள் எல்லாம் இருக்கு. அவங்க சிஸ்டரோட பேரை கத்திக்கிட்டு நீ இருக்கியான்னு சொல்லி எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அங்க ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்டுல நம்ம ஹீரோயின் ஒரு கோடாரிய வச்சு அந்த பூட்டை உடைச்சு வீட்டுக்குள்ளாடி போறாங்க. இப்ப அந்த வீட்டுக்குள்ளாடி நம்ம ஹீரோயினும் எட்கரும் போய் தேடி பாக்குறாங்க. அவங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. இப்ப நம்ம ஹீரோயின் அந்த லியோன் அவனோட ஒய்ஃபோட போட்டோ ஒண்ணு கொடுத்திருப்பான் பாத்தீங்களா, அதை எடுத்து பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அதை பார்த்ததும் நம்ம எட்கர் ஷாக் ஆயிடுவான். ஹே, இந்த போட்டோ உனக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு சொல்லி அவன் கேட்கும் போது, இந்த மாதிரி அந்த லியோனுங்கிறவன் என்கிட்ட கொடுத்தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. அந்த லேடியை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் இப்போதான் பார்த்தேன், அது நான் என்னோட இலூஷன் நினைச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. என்னது இந்த லேடியை பாத்தியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கேக்குறாங்க. ஐயோ, அந்த ஆள் சொன்ன எல்லாமே உண்மைதான் போல இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் யோசிக்கிறாங்க. சரி எட்கர், நீ ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி பயப்படாத, எதுவுமே இல்ல, வெளியே உன்னோட டூல்ஸ் பாக்ஸ் ஒன்று இருக்கும் இல்லையா, அதை எடுத்துட்டு வாயேன், இங்க ஒரு பாக்ஸ் இருக்கு, நம்ம அதை ஓபன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றாங்க.
எட்கரும் அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எடுக்கிறதுக்காக வெளியே வந்துடுறான். இப்போ நம்ம ஹீரோயினும் அங்கே ஒரு பாக்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அது பக்கத்தில் போய்கிட்டு இருக்கும் போது திடீர்னு பின்னாடி யாரோ ஒருத்தங்க வர்றாங்க. அவன் நம்ம ஹீரோயினோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சு, நான் அப்போவே சொன்னேன் அவங்க தலையை வெட்ட சொல்லி, தலையை வெட்டினாதான் அவங்க சாவாங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் பயங்கரமாக கத்துறாங்க. அந்த நேரத்தில் நம்ம ஹீரோயினுக்கு அந்த லியோன் ஒரு மருந்து கொடுத்துருப்பான் பார்த்தீங்களா, அதை எடுத்து அவங்க வாயில ஊற்றி குடிக்கிறாங்க. திடீர்னு அந்த உருவம் அந்த இடத்த விட்டு மறைஞ்சு போகுது. இப்போ நம்ம ஹீரோயின் போட்ட சத்தத்தை கேட்டு வெளியில இருந்து எல்லாரும் ஓடி வந்து பாக்குறாங்க. ஹே என்னாச்சு அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கும் போது நம்ம ஹீரோயின் அதெல்லாம் ஒன்றும் இல்லையா அப்படின்னு சொல்லி நடந்த எல்லாத்தையும் மறைக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோவும் ஹீரோயினும், அதாவது அண்ணனும் தங்கச்சி, இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த லாக்கா இருந்த பெட்டியை ஓபன் பண்றாங்க. அந்த பெட்டிக்குள்ளாடி என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அந்த லியோன் அவனோட ஒய்ஃபோட நெக்லஸ் ஒன்று தொலைஞ்சு போச்சுன்னு சொன்னா பாத்தீங்களா, அந்த நெக்லஸ் தான் அந்த பெட்டிக்குள்ளாடி இருக்கு. இது எப்படி இதுக்குள்ளாடி வந்துச்சு அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாரும் யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த எட்கர் எல்லாரையும் கூட்டிட்டு வந்து, ஒரு நிமிஷம் இங்க வந்து பாருங்களேன் அப்படின்னு சொல்லி ஒன்ன காமிக்கிறான். என்னன்னு பார்த்தா அந்த வீட்டுக்கு வெளியில ஒரு இடம் இருக்கு. அந்த இடம் ஃபுல்லாவே ரத்த கரையா இருக்கு. அது மட்டும் இல்லாம அங்க யாரோ ஒருத்தங்களை கெட்டி போட்டதுக்கான அடையாளம், அதாவது 2 சங்கிலி ஒருத்தங்களை பிடிச்சி கெட்டி போடுவோம் பாத்தீங்களா, அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. என்னதான் இது நடக்கிறதெல்லாம் வித்தியாசமா இருக்கே அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம எட்கருக்கு பயங்கர பயமா இருக்கு. நான் போய் தண்ணி குடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவன் போறான். அங்கே கட் பண்ணால் நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினோட பேக்கில் இருந்து அந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துடுறான். பயங்கர காண்டாகிறான் நம்ம ஹீரோயின் மேலே. ஹே என்ன இது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கும் போது நம்ம ஹீரோயினும் சமாளிக்கலாம்னு சொல்லி பார்க்குறாங்க. அப்போ நம்ம ஹீரோ பயங்கரமாக கத்துறாரு, இதோ பாரு, இந்த இடத்துக்குள்ளாடி நாம் வந்த நேரத்துலேருந்தே எதுவும் சரியில்லை, எல்லாம் ஏதோ வித்தியாசமாக நடக்குது. இந்த பேப்பரெல்லாம் பார்க்கும்போது நீ எங்களை ஒரு பயங்கரமான அமானுஷத்துக்குள்ளே மாட்டி விட்டுட்ட போல தெரியுது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோயினோட பேக்கில் அந்த லியோன் கொடுத்த மருந்து குட்டி குட்டி டப்பாவில் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் ஒன்று எடுத்து கீழே போட்டு உடைக்கிறான். என்னது இது அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்குறான். நம்ம ஹீரோயினும் அவனை சமாதானப்படுத்துறாங்க. ஏன் இவன் இப்படி பண்ணுறான்னா, இந்த இடத்துல நடக்கிற இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பற்றி அந்த பேப்பரில் போட்டிருக்கோம் போல. இந்த பேப்பரில் போட்டிருக்க விஷயத்தை தான் நானும் படித்தேன். இந்த இடத்துல ஏதோ வித்தியாசமான விஷயங்கள் எல்லாம் இருக்குது. ஆனால் அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல நம்ம சிஸ்டர் இருக்கா, அவளை எப்படியாவது நாம காப்பாற்றியே ஆகணும். இது எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லியிருந்தா எங்களை சிஸ்டரை காப்பாற்றுறதுக்காக நீங்கள் வந்திருக்க மாட்டீங்க. அதனால தான் உங்கள் எல்லார்கிட்டையும் இதை பற்றி மறைச்சேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவும் நீ நம்மளோட சிஸ்டர் ஆபத்தில் இருக்கான்னு சொல்லிட்டு இங்கே இருக்க எல்லாரையும் ஒரு ஆபத்தான இடத்துல கொண்டு வந்து மாட்ட வச்சுட்டு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோவும் அங்கே இருக்கவங்களை கூட்டிகிட்டு வெளியே போகிறாங்க. நம்ம ஹீரோயினும் அவங்களோட பேக்குக்குள்ளாடி அந்த மருந்து பாட்டில் எல்லாத்தையுமே தூக்கி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த மொபைல் ஃபோனை பார்க்குறாங்க. அதை எடுத்துக்கிட்டு வெளியில் வர்றாங்க. அவங்க வெளியே வந்து அங்கே இருக்கவங்க கிட்ட நீங்கள் போகிறதுனா போங்க, ஆனால் அந்த போர்ட்டலுக்கு போகிறதுக்கான வழி எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு கோபமாக சொல்கிறாங்க. அங்கே இருக்க எல்லாரும், என்னது போர்ட்டலா, எந்த போர்ட்டலுக்கு நீ போக போகிற, நாம் எல்லாரும் இப்போ தானே இங்கே வந்தோம், உனக்கு சாப்பிட்றதுக்காக சாப்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்கோம், உனக்கு வேணுமா சாப்பிட்றியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இது வரைக்கும் நடந்த எந்த விஷயமுமே இந்த 3 பேருக்கும் ஞாபகம் இல்லை. நம்ம ஹீரோயினும் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. எட்கருங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்னது எட்கரா, அவன் நம்ம கூட வரவே இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக என்ன விஷயம்னா, இந்த காட்டுக்குள்ளாடி ஒரு தீய சக்தி இருக்கும். அந்த தீய சக்தி இவங்களோட பிரெயினை கண்ட்ரோல் பண்ணும், இவங்க எல்லாரையும் கன்ஃபியூஸ் பண்ணும். இந்த விஷயம் நடக்காமல் இருக்கிறதுக்காக தான் அந்த லியோன் அந்த மருந்தை கொடுத்துருப்பாரு. அந்த மருந்தை நம்ம ஹீரோயின் மட்டும்தான் குடிச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, அதனால தான் இவங்க எந்த கன்ஃபியூஷனுமே ஆகாமல் தெளிவாக இருக்காங்க. அவங்க நம்ம எட்கரை தேடி ஓடுறாங்க. அங்கே போய் பார்த்தா அந்த எட்கர் காணவே இல்லை. அப்போ அவங்க கையில் ஒரு மொபைல் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஃபோனை யூஸ் பண்ணி கால் பண்ணுறாங்க. அந்த கால் அட்டன் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த லியோன் தான். இப்போ அந்த லியோனும் கொஞ்சம் ஹார்ஷாக பேசுகிறான். நம்ம ஹீரோயினும் நடந்தது எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது, அந்த நெக்லஸை நீங்கள் கண்டுபிடிச்சிங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி லியோன் கேட்குறான். ஆமாம், அதை கண்டுபிடிச்சிட்டேன், ஆனால் இங்கே என்னென்னமோ விஷயங்கள் எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்லும் போது, நீங்கள் ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டீங்க, அது இப்போ உங்களை தேடி வரப்போகுது அப்படின்னு சொல்லி அந்த லியோன் சொல்லும் போது, யாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க. நீங்கள் லேட் ஆகிற ஒவ்வொரு நிமிஷமும் நீங்கள் அந்த தீய சக்தி கிட்ட மாட்டிப்பீங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். இப்போ நம்ம ஹீரோயினும், என்னோட சிஸ்டரை தேடி தானடா நான் இங்கே வந்தேன், அவன் இங்கே இருக்கான்னு தானடா நீ என்னை அமுச்சு வச்ச அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு உன்னோட சிஸ்டர் முன்னாடியே போய்கிட்டு இருந்திருப்பாங்க, அவளை கண்டுபிடிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, நீங்கள் முதல்ல உள்ளேருந்து தப்பிச்சு வெளியே வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஹே, என்னோட ஃப்ரெண்ட் எட்கர் வேற காணாமல் போயிட்டான்டா, அவனை வேற தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்லும் போது, நீ முதல்ல அவனை கண்டுபிடி, நான் கொடுத்த அந்த சிறப்பை எல்லாருக்கும் கொடு அப்படின்னு சொல்கிறான். அவனை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா நீ எனக்கு கால் பண்ணு, நான் உன்னை அங்கே வந்து காப்பாற்றுறேன் அப்படிங்கிற மாதிரி லியோன் சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. இப்போ நம்ம ஹீரோயினும் ஃபாஸ்ட்டாக அந்த 3 பேர் இருந்தாங்க இல்லையா ஒரு இடம், அந்த இடத்துக்கு போய் பார்க்குறாங்க. அங்கே போய் பார்த்தா பயங்கர ஷாக். என்னன்னா 3 பேரும் மயங்கி போய் கிடக்குறாங்க. அவங்கள ஒரு பேய் என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கு.
திடீர்னு அந்த பேய் நம்ம ஹீரோயினை பார்த்து அவங்களோட மைண்டை ஏதோ பண்ண பாக்குது. ஆனா நம்ம ஹீரோயின் தான் அந்த மருந்து குடிச்சிருக்காங்க பாத்தீங்களா, அதனால அந்த பேயால நம்ம ஹீரோயினை எதுவுமே பண்ண முடியல. இவங்க பக்கத்துல வரும்போது பாத்தீங்கன்னா அந்த பேய் திடீர்னு காணாம போயிருது. இப்ப நம்ம ஹீரோயின் கிட்ட அந்த லியோன் 5 பாட்டில் மருந்து கொடுத்திருப்பான் பாத்தீங்களா, அதுல ஒரு பாட்டில் நம்ம ஹீரோயின் குடிச்சிட்டாங்க. மிச்சம் 4 பாட்டில்ல ஒரு பாட்டில நம்ம ஹீரோ உடைச்சிட்டாரு. இப்ப 3 பாட்டில் தான் இருக்கு. இப்ப நம்ம ஹீரோக்கும் ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கும் அந்த மருந்தை கொடுக்குறாங்க நம்ம ஹீரோயின். ஏன்னா அங்க இவங்க 2 பேர் தான் இருக்காங்க. அங்க இருந்த நம்ம ஹீரோவோட ஃபியான்சியா காணோம். அங்க நம்ம ஹீரோவோட ஃபியான்சி ஒரு இடத்துல கத்திக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் ஓடி போய் அங்க பாக்குறாரு. நம்ம ஹீரோயினும் பின்னாடியே ஓடுறாங்க. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட ஃபியான்சிய ஒரு இடத்துல கெட்டி போட்டு அவளோட சொந்த அண்ணனே, அதாவது நம்ம எட்கர், ஒரு கத்தியை வச்சு அவளை கிழிச்சுக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலா இந்த எட்கரோட உடம்புக்குள்ள வேற ஏதோ ஒரு பேய் உள்ள புகுந்துருச்சு. இப்ப அவளை இந்த எட்கர் கொல்லலான்னு போகும்போது நம்ம ஹீரோ பின்னாடில இருந்து ஒரு கட்டை எடுத்து எட்கர் அடிக்கிறாரு. அதனால அவன் கையில இருந்த அந்த கத்தி நம்ம ஹீரோவோட ஃபியான்சியோட வயிற்றுல குத்துப்பட்டுருது. இவங்க எல்லாரும் ஒரு வழி அந்த எட்கரை பிடிச்சி வீட்டுக்கு வெளியில ஒருத்தங்களை கட்டி போட்ட மாதிரியான ஒரு சங்கிலியை பார்த்துருப்பாங்க பாத்தீங்களா, அதுல இந்த எட்கரை கட்டி போட்டிருக்காங்க. இப்ப என்ன நடக்குதுன்னு யாருக்குமே புரியல. நம்ம ஹீரோவோட ஃபியான்சி வேற சாகுற நிலைமையில இருக்கனால அவர் பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு மட்டும் தான் மருந்தை குடிக்கல பாத்தீங்களா, அதனால நீங்க எல்லாம் யாரு அப்படின்னு சொல்லி பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்காங்க. ஹே, அந்த மருந்தை கூட அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கும் போது இன்னும் ஒரு பாட்டில் தான் இருக்கு, அப்ப எட்கருக்கு நாம என்ன பண்றது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேக்குறாங்க. அவனை போக சொல்லு, அவன் அஃபெக்ட் ஆயிட்டான், முதல்ல இவளுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த மருந்தை இவளுக்கு கொடுக்குறாங்க. இப்போ இவளுக்கு நடந்த எல்லாமே ஞாபகத்துக்கு வருது. இப்போ அந்த பொண்ணும் அவன் என்னோட அண்ணன், அவனுக்கு தெரியாம பண்ணிட்டான், அவனுக்கு வேற ஆல்ரெடி மைண்ட் ரிலேட்டடா ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவும் அவன் தெரிஞ்சோ தெரியாமலோ எப்படி பண்ணியிருந்தாலும் உன்னை கொலை பண்றதுக்காக ட்ரை பண்ணியிருக்கான், கொஞ்ச நேரத்துக்கு அமைதியாரு, யாருமே அவன் பக்கம் போகாதீங்க, அவன் பயங்கரமா வெறி பிடிச்ச மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனா நம்ம ஹீரோயின் மட்டும் அந்த எட்கர் கிட்ட பேசுறதுக்காக பொறுமையா பக்கத்துல போறாங்க. அங்க போய் பார்த்தா அவனை பிடிச்சிருந்த அந்த பேய் கொஞ்சம் கொஞ்சமா இவனுக்கு தெளிஞ்சிருக்கு. ஐயோ, நான் என் தங்கச்சி ஏதோ பண்ணிட்டேன்ல அப்படின்னு சொல்லி பயங்கரமா அழுதுகிட்டு இருக்கான். இந்த சங்கிலியை அவுத்து விடுங்க அப்படின்னு சொல்லி கதறிக்கிட்டு இருக்கான். ஆனா நம்ம ஹீரோயின் அந்த சங்கிலியை அவுத்து விடாம உள்ள போய் அங்க இருக்கவங்க கிட்ட கேக்குறாங்க. பாவம், அவனோட சங்கிலியை நாம அவுத்து விட்டுலாமா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும்போது, ஹே, உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா, அவனோட சொந்த தங்கச்சியை அவன் கொலை பண்றதுக்காக பாத்திருக்கான், இதெல்லாம் பார்த்துட்டு அவனை அவுத்து விட சொல்றியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இங்க நடந்த எல்லா விஷயத்துக்குமே நீ மட்டும் தாண்டி காரணம் அப்படின்னு சொல்லி அவரோட சிஸ்டரே அவர் பயங்கரமா திட்டிக்கிட்டு இருக்காரு. இப்ப நம்ம ஹீரோயினை பார்த்து, இதோ பாரு, நீ பண்ண தப்ப நீ தான் சரி பண்ணி ஆகணும், உனக்கு தான் இந்த வழி தெரியும், முதல்ல நீ இங்க இருந்து வெளியே போ, அங்க இருந்து காரை எடுத்துட்டு போயிட்டு யாரையாச்சும் கூட்டிட்டு வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. சரி, ஓகே, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கதவை திறக்கிறாங்க. திறந்தா அந்த பேய் உருவம் அங்க வந்து நிக்குது. இதை பார்த்தது பயந்து போய் நம்ம ஹீரோயின் கதவை சாத்துறாங்க. யார் இது அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கும்போது இப்பதான் நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, இந்த லியோனோட ஒய்ஃப் தான் இவங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த நேரத்துல நம்ம ஹீரோயின் கையில ஒரு போன் இருக்கும் பாத்தீங்களா, அதை நம்ம ஹீரோ பாத்துறாரு. ஏ, இவ்வளவு நேரம் இந்த ஒரு போனை வச்சுட்டு தான் இப்படி உட்காந்துக்கிட்டு இருந்தியா, முதல்ல போனை எடு, போலீஸ்க்கு கால் பண்ணு, ஹெல்ப் கேட்போம் அப்படின்னு சொல்லி கத்துறாரு நம்ம ஹீரோ. அவங்களுக்கு கால் பண்ணி ஆம்புலன்ஸ் உடனே அனுப்ப சொல்லு அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லும் போது நம்ம ஹீரோயினும் போனை எடுத்து 911க்கு தான் கால் பண்றாங்க. ஆனா கால் நேரா அந்த லியோனுக்கு போகுது. அவன் நார்மலா பேசிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினும், ஹே, ஒன்னாலதான் நாங்க எல்லாரும் இங்க வந்து மாட்டிக்கிட்டோம், நீ கேஷுவலா பேசிக்கிட்டு இருக்க, அந்த மருந்து குடிச்சா எதுவும் நடக்காதுன்னு சொன்ன, ஆனா அந்த மருந்து குடிச்ச அப்புறமும் உன்னோட ஒய்ஃப் எங்க கண்ணுக்கு தெரியறாடா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த மருந்து குடிச்சா அந்த காட்டுக்குள்ள நடக்கிற சின்ன சின்ன இலூஷன்ஸ், சின்ன சின்ன சத்தங்கள், இதெல்லாம் தான் மட்டும்தான் நீங்க தப்பிக்க முடியும். ஆனா இப்போ நீ பாத்துக்கிட்டு இருக்கிறது என்னோட ஒய்ஃபோட உடம்புக்குள்ளாடி இருக்கிற ஆவி. அந்த ஆவி நீ மருந்து குடிச்சாலும் சரி குடிக்கலனாலும் சரி அது உன் கண்ணுக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நம்ம ஹீரோயினும் என்னோட சிஸ்டர் எங்கடா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. ஆனா அவன் சைலண்டா இருக்கான். இப்ப நம்ம ஹீரோயினுக்கு டவுட் வருது. என்னோட சிஸ்டர் உண்மையிலே இந்த இடத்துக்கு வந்தாளா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவன் இல்ல அப்படின்னு சொல்றான். ஆனா அவனோட சிஸ்டர் எங்க இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியும், நீ முதல்ல அந்த நெக்லஸை கொண்டு வந்து என் கையில ஒப்பட அப்படின்னு சொல்றாரு. அந்த போர்ட்டலுக்கு வெளியில நான் ஆளை செட் பண்றேன், நீ அங்க வந்ததும் அவங்க கூட்டிட்டு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி லியோன் சொல்றாரு. இப்ப நம்ம ஹீரோயினும் அவங்க அண்ணனான நம்ம ஹீரோ கிட்ட பயங்கரமா கெஞ்சுறாங்க, என்ன மன்னிச்சிரு, நான் அவன் கிட்ட ஏமாந்துட்டேன், நம்மளோட சிஸ்டர் இங்க வரவே இல்லை, நான் அவனை நம்பிதான் இங்க வந்தேன், அவனோட காரியத்துக்காக அவன் என்ன யூஸ் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது, சரி இப்ப அதை பத்தி எல்லாம் யோசிக்க நமக்கு டைம் இல்ல, இங்க இருந்து நம்ம எப்படி தப்பிக்கலாம் அப்படிங்கறத மட்டும் யோசி, நீ முதல்ல போ, அங்க போயிட்டு அவன் கையில அந்த நெக்லஸ கொடுத்துரு, அதுக்கப்புறமா வந்து எங்களை காப்பாத்து, அதுக்கப்புறமா நாம அவனை பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு.
இப்ப நம்ம ஹீரோயின் வெளியில ஓடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோவோட ஃபியான்சி அவங்களோட அண்ணனை வெளியே கட்டி போட்டிருக்காங்க பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு பொறுமையா போய்கிட்டு இருக்காங்க. அவனும் முதல்ல பயங்கரமா கதறி அழுறான். ஐயோ நான் போய் என் தங்கச்சி இப்படி பண்ணிட்டேனே, என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி அழுறான். தயவு செஞ்சு என்ன எப்படியாவது இந்த சங்கிலில இருந்து அவுத்து மட்டும் விட்டுடுறி அப்படின்னு சொல்லி அவன் பயங்கரமா பேசுறான். அவங்களுக்கு வேற கத்தி குத்துப்பட்டு பயங்கரமா வீக்கா இருப்பாங்க. இருந்தாலும் ஒரு கோடாரி எடுத்துட்டு வந்து இவனோட சங்கிலிய கட் பண்ணி விடலான்னு சொல்லி பாக்குறாங்க. ஆனா அவங்களால முடியல, ரொம்ப வீக் ஆயிட்டாங்க. சரி அட்லீஸ்ட் என் பக்கத்துலயாவது வா அப்படின்னு சொல்லி அவன் கூப்பிடுறான். இவங்களும் அவன் பக்கத்துல போறாங்க. அவனோட நெஞ்சு மேல அவங்கள படுக்க வச்சு, இப்படிதானே சின்ன வயசுல ஒன்ன நான் பாத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க அந்த சங்கிலி எடுத்து அவங்களோட கழுத்தை நெரிச்சு அங்கேயே சாகடிக்கிறான். அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட காமிக்கிறாங்க. அவன் அங்க தனியா அவன் கூடவே பேசிக்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா அந்த பேய் வந்து அவன மாதிரி அந்த உருவத்துல பேசிக்கிட்டு இருக்கு. இவனையும் பேயா மாத்துறதுக்காக அதை ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு. உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உனக்கு சப்போர்ட் பண்ணவே இல்லை, அவங்க எல்லாரையும் சாவடி அப்படின்னு சொல்லி அந்த பேய் அவனை பிரெயின் வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கு. இங்க நம்ம ஹீரோயினும் அந்த போர்ட்டல் பக்கத்துல போறதுக்கு ஃபாஸ்டா ஓடி வந்துகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவங்களோட சிஸ்டர் நம்ம ஹீரோயினோட கண்ணுக்கு தெரியறாங்க. இப்ப அங்க ஓடி போய் அவங்கள ஹக் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா அவங்க மறைஞ்சு போயிடுறாங்க. அந்த பக்கம் நம்ம ஹீரோ ஓடி வந்து பாக்குறாரு. பார்த்தா அவரோட ஃபியான்சி அங்க இறந்து போயிட்டா. இதனால பயங்கர காண்டாயி ஒரு கத்தி எடுத்து அந்த எட்கரை கொத்திடுறாரு. ஆனா அவனுக்கு எதுவுமே ஆகல. அந்த கத்தி எடுத்து அவனே அவனோட கையில வெட்டி அவனோட விரல் எல்லாத்தையுமே அவனே கடிச்சு சாப்பிடுறான். அந்த பொண்ணை பயங்கரமா குத்திக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் இதை பார்த்து அங்க இருந்து தப்பிச்சு ஓடிடுறாரு. இங்க நம்ம ஹீரோயின் அங்க நடந்ததை பார்த்து பயந்து நம்ம ஹீரோ கிட்ட ஓடி வந்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட் இருந்தான் இல்லையா, அவன் நம்ம ஹீரோயினை பிடிச்சு பயங்கரமா அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஏன்னா இப்ப அவன் பேயா மாறிட்டான். நம்ம ஹீரோயின் அவனை பலார்னு ஒரு அடி அடிக்கிறாங்க. அப்ப அவனுக்குள்ள இருந்த பேய் கலைஞ்சு போயிருது. என்ன ஏண்டி அடிச்சா அப்படின்னு சொல்லி அவன் கேக்குறான். இப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவும் வந்துடுறாரு. இப்ப நம்ம ஹீரோயினும் பயங்கர ஷாக்கா பாத்துக்கிட்டு இருக்காங்க. என்னன்னா அவனுக்கு பின்னாடி நம்ம ஹீரோவோட ஃபியான்சின்னு ஒரு பொண்ணு இருந்தா பாத்தீங்களா, அவ அப்படியே கையில ஒரு கோடாரியை வச்சு நடந்து வந்துகிட்டு இருக்கா. அங்க வந்து நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட் இருந்தாமலே அவனை ஒரே வெட்டு அந்த கோடாரியால. நம்ம ஹீரோயினும் இத பார்த்து பயந்து அங்க இருந்து ஓடுறாங்க. இப்ப அவங்க ஒரு இடத்துல போய் நின்னுட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ நான் அந்த போனை வேற அங்க விட்டுட்டு வந்துட்டேன். சரி ஓகே நீ இங்கே இல்ல, நான் அங்க போய் அந்த போனை எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோயினும் வேண்டாம் நீ போகாத அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு வேற வழி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அந்த போனை எடுக்கிறதுக்காக அங்க போறான். நம்ம ஹீரோயினும் ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சு நின்னு அப்படியே பாத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே திரும்பி பாக்குறாங்க. பார்த்தா பின்னாடி அந்த பேய் நின்னுகிட்டு இருக்கு. பயந்து போய் கீழே விழுந்துடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் அந்த பேய் துரத்திக்கிட்டே வருது. நம்ம ஹீரோயின் அங்க இருந்து ஓடிக்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம ஹீரோயின் அந்த போர்ட்டல்ல இருந்து வெளியே வந்து விழுந்துடுறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோயினோட அண்ணன் அங்க வந்து நின்னுகிட்டு இருக்கான். இப்ப இந்த போர்ட்டலுக்கு வெளியில இருந்து நம்ம ஹீரோயின் மார்டின் நான் இங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமா கத்துறாங்க. ஆனா இதெல்லாம் நம்ம ஹீரோக்கு கேட்கவே இல்ல. இப்போ நம்ம ஹீரோவோட சைட்ல இருக்க வியூ காட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ அந்த போர்ட்டலுக்குள்ளாடி இருக்காரு பாத்தீங்களா, அதனால அந்த போர்ட்டலுக்கு வெளியில இருக்க நம்ம ஹீரோயின் அவங்க கண்ணுக்கு தெரியல. நம்ம ஹீரோயின் இப்ப போர்ட்டலுக்கு வெளியில இருக்காங்க பாத்தீங்களா. சரி ஓகே உள்ள போய் நம்ம அண்ணனை காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ட்ரை பண்ணும்போது இப்ப நம்ம ஹீரோயினுக்கு பின்னாடி பேய் மாதிரி உருவம் போட்டு 2 பேர் நிக்கிறாங்க. அவங்க கையில கண்ணெல்லாம் வச்சிருக்காங்க. நம்ம ஹீரோயினை அங்க இருந்து அடிச்சு இழுத்துட்டு போறானுங்க. நம்ம ஹீரோயின் மயக்கத்துல இருந்து இப்ப தெளிஞ்சு பாக்குற மாதிரி காட்டுறாங்க. என்னன்னா நம்ம ஹீரோயினுக்கு அவனுங்க ஒரு சூடு வைக்கிறானுங்க. அந்த சூடு பட்ட வலியில நம்ம ஹீரோயின் துடிச்சிட்டு இருக்கும் போது அப்பதான் அந்த இடத்துக்கு லியோன் வரான். அவன் அங்க வந்து நீ கவலைப்படாத எல்லாமே சரியாயிரும், நீ உண்மையிலேயே மனுஷிதானா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நாங்க இந்த சூடு வச்சோம். நம்ம ஹீரோயின் பயங்கர கோவத்துல ஒன்னால தானடா நாங்க எல்லாரும் உள்ள போனோம் அப்படின்னு சொல்லி அவனை பயங்கரமா திட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அவனும் ஆமா நான் தான் உங்களை உள்ளாடி அனுப்பிச்சேன் அப்படின்னு சொல்லி திமிரா பேசுறான். ஏன்டா இந்த மாதிரி எல்லாம் பண்ற, உள்ளாடி இந்த மாதிரி தீய சக்தி எல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சு நீ எங்களை அனுப்பி வச்சியடா அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஏமா இதுதான் எங்களோட வேலை, உங்களை மாதிரியான ஆட்கள் எல்லாரையும் உள்ளாடி அனுப்பி நாங்க வெளியில பெட் கட்டி விளையாடுவோம். உள்ளாடி போற எல்லாருமே பொதுவா செத்து போயிருவாங்க, சில பேர் மட்டும்தான் அங்க இருந்து தப்பிப்பாங்க. அதுலயும் உங்களோட சிஸ்டர் பயங்கர ஆள் தான் போலயே, உள்ள போய் 3 வாரம் ஆகுது இன்னும் அவ உயிரோட இருக்கா அப்படின்னு சொல்லி அவன் கையில இருக்க அந்த இசிஜி மானிட்டர் மாதிரியான ஒன்ன காமிக்கிறான். அவங்களோட ஹார்ட் பீட் அதுல தெரியும், அதை காட்டுறான். எதுக்காக இந்த மாதிரி பண்றீங்க, உங்களுக்கு என்னதானே வேணும், அப்போ உன்னோட ஒய்ஃபை நீ தானே அனுப்பிச்சு வச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கேக்குறா. ஆமா அவளையும் நான் தான் அனுப்புனேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ கையில இருந்த அந்த நெக்லஸ புடுங்கி எடுக்கிறான். இப்ப பின்னாடி அந்த 2 பசங்க இருக்கானுங்க இல்லையா, அவங்க நாங்க வந்த வேலை முடிஞ்சிச்சு எங்களுக்கு காசு செட்டில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கும் போது சரி ஓகே நெக்ஸ்ட் நீங்க எங்க போறீங்க அப்படின்னு சொல்லி இவன் கேட்கும் போது நாங்க ஆக்சியம் 4க்கு போறோம் அப்படிங்கிற மாதிரி அவனுங்க சொல்றானுங்க. இப்பதான் நமக்கு ஒண்ணு தெரிய வருது. என்னன்னா நம்ம ஹீரோயின் போனது ஒரு போர்ட்டல் தான். இதே மாதிரி இந்த காட்டுக்குள்ள 6 போர்ட்டல் இருக்கு. ஒவ்வொரு போர்ட்டலுக்குள்ளாடியும் வித்தியாசமான தீய சக்திகள் இருக்கு.
இந்த லியான் அதுக்கப்புறம் அந்த கேங்கோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி வர்றவங்கள இந்த மாதிரியான ஒரு போர்ட்டலுக்குள்ளாடி அனுப்பி அவங்க எல்லாரும் அங்க இருந்து உயிர் தப்பிச்சு பாறாங்களா இல்லையா அப்படிங்கறத பார்த்து சந்தோஷப்பட்டு இவங்க பெட் கட்டிக்கிறது தான் இவங்களோட வேலையே. இப்ப நம்ம ஹீரோயின் கத்திக்கிட்டு இருக்கும் போது, சரி ஓகே, நான் கேட்ட நெக்லஸ் என்னோட கையில கொண்டு வந்து நீ ஒப்படைச்சிட்ட, அதனால உனக்கு ஒரு சான்ஸ் தரேன். உன்னோட அண்ணனும் உயிரோட தான் இருக்கான், உன்னோட அக்காவும் உயிரோட தான் இருக்கான், நீ யாரை காப்பாத்திக்க ஆசைப்படுற அப்படின்னு சொல்லி கேக்குறான். ரெண்டு பேரும் எனக்கு உயிரோட வேணும்டா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. அதெல்லாம் முடியாது, உன்னோட அண்ணன் ஒரு போர்ட்டல்ல இருக்கான், உன்னோட அக்கா இன்னொரு போர்ட்டல்ல இருக்கா, யாராச்சும் ஒருத்தங்களை தான் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது ஹீரோயினும் அவங்களோட அக்கா அப்படின்னு சொல்லிடுறா. இப்ப இந்த லியோனும் நம்ம ஹீரோயினை அவங்க அக்கா இருக்க அந்த போர்ட்டலுக்கு கூட்டிட்டு போறான். அவங்க அக்கா இருக்க அந்த போர்ட்டல்ல பயங்கரமா கொடூரமான ஒரு தீய சக்தி இருக்கு அப்படின்னும், ஆனாலும் இந்த 3 வாரம் ஆனதுக்கு அப்புறமும் உயிரோட இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாரு. இப்போ நைட் ஆயிடுச்சு, ஒரு இடத்துல வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டு, நீ மட்டும்தான் உள்ளாடி போய் உன் அக்காவை காப்பாத்தணும், நான்லாம் உள்ள வர போறது இல்ல, முடிஞ்சா உன்னோட அக்காவை காப்பாத்திக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நம்ம ஹீரோயினும் பயந்துகிட்டே உள்ள போறாங்க. உள்ள போய் பார்த்தா இங்க எட்கரை ஒரு வீட்டுக்கு வெளியில சங்கிலி போட்டு கெட்டி வச்சிருந்தாங்க பாத்தீங்களா, அதே மாதிரியே இவங்களோட அக்காவை யாரோ அங்க கெட்டி போட்டு வச்சிருக்காங்க. அங்க போனதும் நம்ம ஹீரோயினை பார்த்து அவங்க அக்கா கதறி அழுறாங்க. எதுக்காக நீங்க வந்த, அவன் உன்னை பார்த்தாம்னா உன்னை கொன்றுவான், என்னை கொன்றுவான். இப்ப நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, அவங்க அக்காவை காப்பாத்துறதுக்காக நான் உள்ளாடி போயிட்டு ஏதாவது எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. அங்க போயிட்டு கத்தி எல்லாம் இருக்கு, அதையெல்லாம் எடுத்துட்டு வெளியே வர்றாங்க. அவங்க அந்த சங்கிலியை அறுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க, ஆனா அவங்களால முடியல. திடீர்னு நம்ம ஹீரோயினோட அக்கா என்ன பண்றாங்கன்னா, என்னால நீ சாக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கத்தி எடுத்து அவங்களோட கழுத்தை அவங்களே அறுத்துக்கிட்டு அந்த இடத்துலயே செத்து போயிடுறாங்க. என்னன்னு பார்த்தா பின்னாடி அந்த பேய் உருவம் நின்னுகிட்டு இருக்கு. முகத்துல யானைக்கு இருக்கிற தந்த மாதிரியான இதெல்லாம் இருக்கு. நம்ம ஹீரோயினுக்கும் வேற வழி இல்ல, அவங்க அக்கா இறந்து போயிட்டாங்க. சோ இப்ப இவங்க தப்பிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு கையில கத்தி எடுத்துட்டு அங்க இருந்து தப்பிச்சு ஓடுறாங்க. அங்க கட் பண்ணா இங்க லியான் இருந்தான் இல்லையா, அவன் நம்ம ஹீரோயினோட அக்காவோட ஹார்ட் பீட்டை செக் பண்ணிட்டு இருந்திருப்பான் பாத்தீங்களா. அதுல பாக்குறான், பார்த்தா அவங்க ஹார்ட் பீட் நின்னு போச்சு. சரி ஓகே, அவ செத்து போயிட்டா போல அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்றாரு. அப்படியே நிமிந்து பாக்குறாரு, பார்த்தா காருக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் பயங்கர கோவத்துல நின்னுகிட்டு இருக்காங்க. பயந்து போயிட்டு டோரை ஓபன் பண்ணி பாக்குறாரு, பார்த்தா அங்க யாரையும் காணோம். என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் கார்க்குள்ளாடி வந்து அவனோட கழுத்திலே கத்திய வச்சுட்டாங்க. இப்ப நான் சொல்றதை நீ கேட்டுதான் ஆகணும், என்னோட அண்ணன் இருக்க ஆக்சியம்க்கு என்ன நீ கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ அவனும் அந்த ஆக்சியமுக்கு நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு வந்துடுறான். அந்த இடத்துல இவன் எனக்கு ஏதோ ஆகுது அப்படின்னு சொல்லி பேய் பிடிச்ச மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினும் அவனுக்கு ஏதோ ஆச்சு போல அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது திடீர்னு நம்ம ஹீரோயினோட கையில இருந்த கண்ணை அவன் புடுங்கிடுறான். எப்படி அவனை நடிச்சு ஏமாத்தினேன் பாத்தியா, இதுக்கப்புறம் நீ காலிடி அப்படின்னு சொல்லி அந்த கண்ணை எடுத்து அவளை மிரட்டுறான். இப்போ நம்ம ஹீரோயினை சுடலான்னு இவன் வர்றான். அந்த இடத்துல அந்த லியோனோட ஒய்ஃப் வர்றா. ஃபர்ஸ்ட் சீன்ல நான் உள்ள போகல, என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே உள்ளாடி போயிருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க தான் இவங்க. அவங்கள உள்ளாடி அனுப்புனது இவன் தான். இப்போ அப்படியே பயத்துல, நீ எப்படி இருக்க, நான் தெரியாம பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லும் போது அந்த பேய் அப்படியே இவன் மேல பாஞ்சு இவனை கொன்னுடுறாங்க. இந்த நேரத்துல நம்ம ஹீரோயின் அவங்க அக்கா தான் செத்து போயிட்டாங்க, எப்படியாவது அண்ணனை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அவனை காப்பாத்துறதுக்காக ஓடி வர்றாங்க. அந்த ரூம்குள்ள வந்து தேடி பாக்குறாங்க. அப்படியே பயங்கரமா அழுதுகிட்டு சுத்தி சுத்தி தேடுறாங்க. அந்த வீட்டுக்கு வெளியில வந்து பாக்குறாங்க, பார்த்தா இவங்களோட அண்ணன் அங்க நின்னுகிட்டு இருக்கான். அப்படியே ஓடி வந்து கட்டி பிடிக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோ சொல்றான், என்னால நம்பவே முடியல, என்னை காப்பாத்துறதுக்காக நீ இங்க வந்திருக்கியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினோட கையில இருந்த கத்தியை வாங்கி அப்படியே நம்ம ஹீரோயினை குத்திடுறான். இப்போ அவனோட கண்ணு ஒரு மாதிரியா மாறுது. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ இப்ப பேயா மாறிக்கிட்டு இருக்கான். அவ்வளவுதான், நம்ம ஹீரோயினை கத்தி குத்துப்பட்டு கீழே விழுந்துடுறாங்க. இப்போ அவங்களோட கண்ணை காட்டுறாங்க, அவங்களோட கண்ணை மாறுது, அவங்களும் பேயா மாறுறாங்க. அவ்வளவுதான், இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க.